Hello everyone. இப்போ நம்ம எக்ஸலில் ஹைலைட்டபிள் சர்ச் பார் எப்படி கிரியேட் பண்ணலான்றத பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்ச்னு இருக்கிற இந்த ரோவில் டெவலப்பர் டேபுக்கு போயிட்டு இன்சர்ட் ட்ராப் டவுனில் ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ஸ் அதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ண பிறகு அது செலெக்ஷனில் இருக்கும்போதே இப்போ டிசைன் மோட டிசேபிள் பண்ணியிருந்ததுன்னா அது இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் கர்சர் போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசைன் மோட எனேபிள் பண்ணுறோம்னா அது இந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போயிட்டு லிங்க்டு செல்னு இருக்கும். லிங்க்டு செல்னு இருக்கிற இதில் போயிட்டு G1 கொடுத்துடலாம். G1 கொடுத்துட்டு இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டிசைன் மோட் டிசேபிள் பண்ணிடலாம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு அண்ட் ஃபங்க்ஷன். அதில் லாஜிக்கல் ஒன் ஆர்குமெண்ட்டில் ஈக்குவல் டு அண்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு அண்டு. அதில் லாஜிக்கல் ஒன் ஆர்குமெண்ட்டில் சர்ச் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அதில் ஃபைன் டெக்ஸ்ட்டில் G1 கொடுத்துட்டு F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிக்கலாம். கம்மா கொடுத்த பிறகு வித்தின் டெக்ஸ்ட்டில் இந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லாஜிக்கல் டூ ஆர்குமெண்ட்டில் இந்த செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துடலாம். G1 கொடுத்துட்டு F4 கொடுத்து அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக லாக் பண்ணிடலாம். இஸ் நாட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் எம்டியாக விட்டுட்டு இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வேல்யூ வரும். ஃபால்ஸ்னு லாஜிக்கல் ரிசல்ட் அப்பியர் ஆகுது. இப்போ என்டர் கொடுத்தோம்னா ஃபால்ஸ்னு அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே போயிட்டு கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஃபார்முலா பாரில் காப்பி பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் அதில் யூஸ் அ ஃபார்முலா அதில் ஃபார்மேட் வேல்யூஸ் வேர் திஸ் ஃபார்முலா இஸ் ட்ரூ அதில் கண்ட்ரோல் V கொடுத்து அந்த ஃபார்முலா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில் டேப்பில் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை செலக்ட் பண்ண பிறகு ஃபார்முலா பேஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூலில் யூஸ் அ ஃபார்முலா அதில் கண்ட்ரோல் V கொடுத்து அந்த ஃபார்முலா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட்டில் போயிட்டு ஃபில் டேப்பில் ஒரு கலர் கொடுத்துக்கலாம். கலர் கொடுத்துட்டு இப்போ ஒரு கலர் கொடுத்துக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஓகே கொடுத்தோம்னா இப்போ அப்ளை ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சர்ச் பாரில் போயிட்டு எதாவது டைப் பண்ணுறோன்னா அந்த ஹைலைட் ஆகும் டேட்டா. இந்த மாதிரி டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, இந்த நம்பர் எதாவது டைப் பண்ணோம்னா கூட அப்பியர் ஆகும். இப்போ 13,000 டைப் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ எதாவது நம்பர் டைப் பண்ணுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இல்லை டெக்ஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணன் அந்த மாதிரி எதாவது டைப் பண்ணுறோம்னா அந்த மாதிரி அப்ளை ஆகும். டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே அப்ளை ஆகும். அந்த மாதிரி ஹைலைட் ஆகும். இந்த மாதிரி ஹைலைட்டபிள் சர்ச் பார் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.